அதில் வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது. அதில் வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஓபிக்கு வந்த உடனேயே அவங்களோட ஆதார் கார்டு வச்சோ அல்லது அவங்க பேர் வச்சோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் அதில் என்ட்ரி பண்ணி ஒரு கார்டு ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் அடுத்தது அவங்க டாக்டரை பார்க்கும்போது வெறும் அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணாங்கன்னா போதும். ஆல் தி டீட்டெயில்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் த கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் திரும்பி அதில் அவங்க வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணும்னா எழுதி தருவாங்க, அல்லது அவங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணும்னா அதையும் எழுதி அந்த கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணிவிடுவாங்க. அது வந்து அப்படியே ஃபார்மசி கவுண்டருக்கும் போயிடும், இன்வெஸ்டிகேஷன் கவுண்டருக்கும் போயிடும். ஸோ இவங்க வெறுமனே அந்த இன்வெஸ்டிகேஷன் கவுண்டருக்கு போனாங்கன்னா அவங்க நம்பரை திரும்பி அவங்க கம்ப்யூட்டரில் போட்டாங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அவங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் எழுதணுமோ அது அப்படியே உடனே அதை எடுத்து அடுத்தடுத்த கவுண்டருக்கு போயிடலாம். திரும்பி அதே மாதிரி மாத்திரை வாங்கும்போது டைரெக்டாக ஃபார்மசிக்கு போயிடும், நம்பர் மட்டும் போட்டாங்கன்னா போதும். இது வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது மூலயமா த லேப், ஃபார்மசி, த டாக்டர் அண்ட் த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் ஆல் ஆர் லிங்க்டு டுகெதர். ஸோ அதனால் ஒரு டாக்டர் ஒரு இடத்துல வந்து திரும்பி எழுத வேண்டாம் அவங்க பேர், இது எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு சீட் எழுத வேண்டாம். ஃபார்மசி திரும்பி அவங்க பேர் எழுதணும். இதெல்லாம் வந்து குறைச்சி ஈஸியாக அவங்க பேஷண்ட்ஸும் சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே அரசு மருத்துவமனையில் வந்து அந்த நோட் வாங்கிட்டு அந்த நோட்டில் எழுதுவாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த இது தேவையில்லைன்னா எல்லா டேட்டாவும் வந்து டோட்டலாக. ஆமாம், இது வந்து இந்த இது வந்து அவங்களோட ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபோனுக்கும் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா, இப்போ ஆதார் கார்டுக்கு எந்த ஃபோன் லிங்க் ஆகிருக்கோ அந்த இதுக்கும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் போயிடும். இந்த ஃபார்மசியில் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதுவும் போயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆபா ஐடின்னு ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேன் ஹாவ் திஸ் ஆபா ஐடி. த்ரூ அவுட் இந்தியா இட் கேன் பி லிங்க்ட் எனிவேர். ஸோ அவங்க எங்கே போய் அவங்களுக்கு வேண்டிய மருத்துவம் பார்த்தா கூட அவங்களோட ஹெல்த் ரெக்கார்டு அதில் வந்து இருக்கும். அதுதான் அதோட இதுவே ஆக்சுவலாக ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அது பேர். ஸோ அதுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலியமாக அவங்க வந்து ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி வரும், அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா the health record will be maintained throughout. எங்கே போனாலுமே அந்த ஹெல்த் அக்கௌண்ட் வந்து அவங்களுடைய எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரெக்கார்ட் அப்படியே இருக்கும் அவங்களோட இதில். ஸோ எங்கே போனாலும் அந்த நம்பர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது வரும், அது அவங்களுடைய ஃபோன்லேயும்